வெல்கம் டு க்ரௌன் டேஸ்டி சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம காராமணியோட காய்கள் சேர்த்து ஒரு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. இது காய்ந்த சடை காராமணி. இந்த காராமணியை 6 மணி நேரம் ஊற வச்சு ஒரு ப்ரெஷர் பேனில் சேர்த்துருக்கேன். காராமணி வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு இதனோடு சேர்த்துருவோம். உப்பு சேர்த்த பிறகு இதற்கு தேவையான தண்ணீர் நம்ம விட்டுடலாம். இதில் காராமணி ஒரே ஒரு விசிலில் வெந்துடும். அதுக்கேற்றாற் போல் குறைவான அளவு தண்ணி விட்டால் போதும். தண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி இதை நல்லா கொதிக்க விடுவோம். இது நல்லா ஓரளவு கொதி வந்த பிறகு ப்ரெஷர் பேனோட மூடி போட்டு அதில் வெயிட்டும் போட்டுருவோம். ஒரே விசிலில் காராமணி வெந்துடும் அப்படிங்கிறதுனால கேர்ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிடுங்க. இன்னொரு விசில் வந்ததுன்னா காராமணி குழஞ்சிடும். குழம்பு ரொம்ப திக்காக டேஸ்ட் சேஞ்ச் ஆகிடும். அதனால் ஒரு விசிலில் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா காராமணி நல்லா வெந்திருக்கும். இப்போ இதே ப்ரெஷர் பேன்லேயே நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துடுறோம். நல்லா பழுத்து தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி சேர்த்தா போதும். இந்த குழம்புக்கு புளிப்பு இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் ஒரு சின்ன தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கிறோம். ஏன்னா இதில் காய்கள்லாம் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி நமக்கு தேவைப்படுது. தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு ஒரு 150 கிராம் அளவுள்ள கத்தரிக்காயை இந்த ஷேப்பில் கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வேறு ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம். 150 கிராம் அளவுள்ள கருணைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி இது போல் குண்டு குண்டு துண்டுகளாக கட் பண்ணி அதையும் இதனோட சேர்த்துருங்க. முருங்கைக்காயும் உங்களோட இஷ்டத்துக்கு தகுந்தாற் போல் 1 அல்லது 2 முருங்கைக்காய் கட் பண்ணி சேர்த்துடலாம். அதற்கு பிறகு குழம்பு மிளகாய்த்தூள் 4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துடலாம். இது அத்தனையும் சேர்த்துட்டு காய்களுக்கு தேவையான அளவு உப்பு இதனோட சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம காராமணியில் உப்பு சேர்த்துருக்கோம். அதை ஞாபகம் வச்சுட்டு அதற்கேற்றாற் போல் உப்பு சேர்த்துருங்க. உப்பு அதிகமாகிடுச்சுன்னா நம்ம எதுவுமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. அதனால் கேர்ஃபுல்லாக உப்பு சேர்த்துருங்க. இது நல்லா வேகட்டும். காய்கள்லாம் நல்லா வெந்துருச்சான்றதை மட்டும் செக் பண்ணிவிடுங்க. காய்கள் நல்லா வெந்த பிறகு இதில் குழைய வேக வச்ச துவரம்பருப்பை நம்ம சேர்க்குறோம். துவரம்பருப்பு எப்படி வேக வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சாம்பாருக்கு நம்ம வேக வைப்போம் இல்லைங்களா, அதனோட எண்ணெய் பெருங்காயத்தூள் சேர்த்து அதே போல் வேக வச்சு ரொம்ப மசிக்க தேவையில்லை. அந்த குழைந்த பருப்பை அப்படியே நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டுக்கலாம். காரமும் கூட தேவைப்பட்டால் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆனால் காரம் தேவைப்படாது. இந்த குழம்புக்கு காரம் கொஞ்சம் குறைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது நல்லா கொதி வந்துருச்சு. எல்லா காய்கறியுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ தாளிப்பு எப்படின்னு பார்த்துடலாம். ஸ்டவ்வில் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தாளிக்கிற பேன் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இதில் இஞ்சி பூண்டெல்லாம் சேர்க்க போகிறோம். அதெல்லாம் வதங்குற அளவு நமக்கு எண்ணெய் தேவைப்படும். அதனால் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காய்ஞ்ச பிறகு கடுகு ஜீரகம் சேர்த்துருங்க. கடுகு ஜீரகம் நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்ச இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது 3ம் நல்லா இடித்து சேர்க்கணும். உங்களுக்கு எந்த அளவு ஃப்ளேவர் பிடிக்குமோ அதற்கேற்றாற் போல் நீங்கள் பச்சை மிளகாய் கூடுதலாகவோ இல்லை இஞ்சி கூடுதலாகவோ வச்சு சேர்த்துடலாம். அதுக்கு அடுத்தது கருவேப்பிலை ஒரு இனுக்கு உருவி இதனோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. கருவேப்பிலை ஓரளவு நல்லா பொரிஞ்ச பிறகு இந்த தாளிப்பை எடுத்து நம்ம குழம்புல சேர்த்துடலாம். இப்போ நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிவிட்டு கூட சேர்த்துடலாம். நமக்கு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, நமக்கு இதுக்கு மேலே கொதிக்க தேவையில்லை அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப் பண்ண பிறகே நம்ம தாளிப்பை இதனோட சேர்த்துடலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் இந்த குழம்புல எல்லா காய்கறிகளும் சேர்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு கூட்டு பொரியல்லாம் தனித்தனியாக செய்கிறதுக்கு டைம் இல்லாத நேரத்தில் இது போல் ஒரு குழம்பு செஞ்சுட்டு இதுக்கு அப்பளம் பொரித்து வச்சிட்டிங்கன்னா சைடிஷ் ரொம்ப நல்லா மேட்ச் ஆகுங்க. இந்த டேஸ்டியான காராமணி குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.